ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். மனுஷன் எப்படி வாழ்கிறோன்னு சொல்ல முடியலை. இன்றைக்கு கிருபை நாளைக்கு இல்லை, அப்படித்தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த உலகத்தை எத்தனை போட்டி, எத்தனை விதமான காரியங்கள், ஊழியத்தில் பின்தங்க நிலைமை, ஒரு பாரம் இல்லாத தரிசனம் இல்லாத ஊழியங்கள் பார்க்கும் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அது நினைக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவரை தேடக்கூடிய ஊழியமாக இருக்கணும், ஆண்டவரை முன்வைத்து வாழக்கூடிய ஊழியமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்க்க. ஆண்டவரே, கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? நீத்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எங்கள் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே, நான் உமதல்லையோ ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளைக்கான சமூகத்தில் நன்றி ராஜா. பண்டிகை நாளுக்காக வருகிறோம் சாமி. ஸ்ரீஷித்த கரங்கொண்டு ஆண்டவரே, சாலைப்பூர் கிராமத்துக்கு வருகிறோம், பிள்ளைகளை வருகிறோம். ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஏற்ற கிருபையான வார்த்தையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி இங்கே வருவேன்னு நினைக்கவே இல்லை. காரணம், என்னுடைய மூத்த சகோதரர், எனக்கு மூத்த அண்ணன். நாங்கள் ஒரே ஃபேமிலி, ஒரே கூட்டு குடும்பம், 4 பிரதர்ஸு. இன்றைக்கி ஒரே கிச்சன் தாங்க வீட்டில். எவ்வளோ பிள்ளைகள் வாழ்கிறாங்க, வளர்கிறாங்க. என்னோடய முதல் அண்ணன் கர்த்தர் நித்திரை அடைந்தார். 2வது அண்ணன் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கார். ஒரு வருஷக்கணக்காக, மாத கணக்காக வருஷத்தோடு போராடி இருக்கார். அவருடைய நிலைமையை நினச்சி பார்க்க ரொம்ப வேதனை. கஷ்டமான மனுஷன், நிறைய பாடுகள் பட்ட மனுஷன், நிறைய வேலைகள் செய்யக்கூடிய மனுஷன். சோம்பலே அவர் வாழ்க்கையில் இருக்காது. சோம்பலுங்கிறதே வேலை வாழ்க்கையில் இருக்காது. அவ்வளோ வேலை செய்யக்கூடிய மனுஷன் திடீர்னு சொல்லி செட்டடையாக சாஞ்சிட்டார். இன்றைக்கா நாளைக்கா அப்படிக்கூடிய எண்ணக்கூடிய அளவில் இருக்குது. எனக்கும் 74 வயசாகுது. இந்த வயசு இந்த ஓட்டம் ஓடணும். முந்தின நாள் கூட 4 நாளைக்கு முன்னாடி சுரண்டைக்கு வந்திருக்கும் போது சறுக்கி கீழே விழுந்துட்டேன். சறுக்கி கீழே விழுந்து பயங்கரமான அடி. எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்டு வல்லத்தில் ஆர்சி கோயில் ஒன்று திறந்தோம். அன்னைக்கு ஆர்சி சர்ச்சு திறக்கும்போது இந்த ஆயர் வந்திருந்தாங்க, ஆயர் பிஷப் வந்திருந்தாங்க. அவங்க நடையை பார்த்து என்னுடைய வார்த்தையை கேட்டு அவங்க அந்த ஊர்வலத்தை கலக்கம் என் கூட காரில் உட்காந்துட்டு தென்காசிக்கு ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணி அதோட எழுப்பி ஓடிட்டேன். ஆனால் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை, நடக்க முடியாது. பல இடங்களில் காயங்கள், பேண்ட்டுக்குள்ளே பல இடங்களில் காயங்கள் காலில். எங்கள் வீட்டில் எப்படி என்ன விடுவாங்க, அவ்வளோ கஷ்டம். அதையும் மறந்து இன்றைக்கி எப்படியாவது இங்கே வரணுங்கிறதுக்கு தான் காலையில் நைட்டில் 1 மணி இருக்கும். என் மகன் என்னை கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை மணிக்கு போக போகிறீங்கன்னு கேட்டேன். 3:30 மணிக்கு எழும்பணுமா, 4 மணிக்கெலாம் 7:00 போனோம், 5 மணிக்கு நான் ஏர்போர்ட் இருக்கணும்னு சொன்னேன். அவள் சொன்னேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்டா. ஏன்னு கேட்டேன். உங்கள் உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு நடக்க முடியலை, பெரியப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை,
இந்த நிலையில் நீங்கள் போகிறீங்களா நல்லதான்னு சொல்லிவிட்டு அழுதுட்டா. நான் சொன்னேன், ஏம்மா நான் போகிறேன், இந்த சாலப்பூர் மக்களுக்கு நான் அதிகமாக வாரேன்னு சொல்லிவிட்டு பல முறை சொல்லிவிட்டேன், போக முடியல. அதனால் போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டில், இப்போ நான் அடுத்த ஃப்ளைட்டில் நான் உடனே போகணும் வாரேன்னு சொல்லி ஏதோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப வேதனை. காரணம் கேட்டால் ஊழியத்தின் பாதையில் ரொம்ப சங்கடம் கஷ்டம். உண்மையான ஊழியர்கள் இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு தான் ஊழிய செய்கிறவங்களுடைய ஒரு ஒரு பற்றுதலோட ஒரு காரியத்தோட கடவுளுக்கு வைராக்கியமாக செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி எழும்பலை, இல்லை ஊழியக்காரங்க இல்லை. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 48:11 வாசிக்கும் போது தான் கர்த்தரை வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கி நிறைய பேர் அசதியாக ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம் இல்லாத ஊழியம், ஒரு தரிசனம் இல்லாத ஊழியம், ரொம்ப கஷ்டமான ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் நினச்சி பார்க்க வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போது எந்த காரியத்தையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்க்கையாக இருக்கணும். போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், எது வந்தாலும் சொல்லி நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உள்ள வாழ்க்கையை வாழணும். எனக்கு 3 மகள், எனக்கு 3 பிள்ளைகள். குடும்பம் பெரிய குடும்பம். வீட்டில் 11 பிள்ளைகள். 5 பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. 11 பிள்ளைகளும் வேதத்தில் தேர்னவங்க. எல்லாருமே வேதத்தை தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகளை வாழ்கிறாங்க. அதாத்திலே மக சொன்னால், பாடு நினைக்காதீங்க, கஷ்டம் நினைக்காதீங்க, ஊழியத்தை கரெக்டாக செய்யுங்கன்னு சொன்னான். ஏன்னு கேட்டேன், தாவீதுக்கு எவ்வளோ நெருக்கடி. தாவீதுடைய மாமனார், பொண்ணு கொடுத்த மாமனார் சவுல், தாவீதை துரத்தி அடித்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 23 வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய சொந்த மச்சான் யோனத்தான சொல்லுவான், மரணத்துக்கு எனக்கும் 1 அடி தூரம் தாண்டா இருக்குமா, 1 அடி தூரம் தான் இருக்குமா. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்தான். அன்றைக்கி என் மக சொன்ன ஒரே வார்த்தை, சவுலும் தாவீதும் இணைஞ்சு போயிருப்பாங்கன்னா சவுல் ராஜா தான் இருந்திருப்பான், தாவீது சேனாதிபதியாக தான் இருந்திருப்பான். கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால, போராட்டத்தை சகித்ததுனால, வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை சபிச்சதுனால தாவீது நித்தியமான ராஜாவை மாறினான். சவுல் தோற்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பட்டயத்தை நட்டு தானே அதில் விழுந்து செத்து போயிட்டான். அது வாழ்க்கை இல்லை, போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில். ஆனால் உண்மையான ஊழியம் செய்யணும். தாவீது கடவுளுக்கு பிரியமான மனுஷனா, உண்மையான ஊழியனா, தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாக வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொன்னது மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கடவுளுக்கூட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். உலகத்தில் நல்ல வேதத்தில் வாசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு நீதிங்களும் வைக்கப்பட்டிருக்குது, நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தருவார் சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதேப்பட்ட வாழ்க்கை நம்ம நல்ல போராட்டத்தை போடுறோன்னு சொல்லி என் மகள் ராத்திரி எனக்கு ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணது மாத்திரமல்ல, ஆண்டோடைய திட்டங்களும் தீர்மானமும் ஒரு விதமாக இருக்குன்னு சொன்னான். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புனார். எங்கே அனுப்புனார்? நினைவு பட்டத்துக்கு அனுப்புனார். அவன் தர்சீசுக்கு போயிட்டான். தர்சீசுக்கு போன உடனே ஆண்டவர் விடலை. தர்சீசுக்கு போன உடனே கப்பலே பயங்கரமான சூழ்நிலையில் விழுந்து நாசமாக போச்சு. ஆனால் எல்லாரும் பார்த்தாங்க, யோனாவை கப்பலில் அடித்தடத்தில் போய் படுத்துருந்தான். மாலுமி போய் எழுப்பி தேடி அவனை வடி, என்னடா நாங்கள் அழிஞ்சு போகிறமே படுத்துருக்கேன்னு கேட்காங்க. சீட்டு போடுறாங்க. சீட்டு யோனா பேருக்கு விழுது. யோனா பேருக்கு விழுந்த உடனே மாலுமி கேட்கான், நீ எந்த நாட்டுக்காரன், எந்த தேசத்துக்காரன், ஒரு கவலைலாம் படுத்திருக்கேன்னு சொல்லும்போது சொல்லுவான், யோனா சொல்லுவான், நான் ஒரு எபிரேயன், ஆண்டோடைய வார்த்தையை மீறி நான் போயிட்டேம்மா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது தூக்கி கடலில் போட்டிருக்கோம்மா. கடலில் தூக்கி போட்டோடனே ஆண்டவர் அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். மீன் வயிற்றில் 3 நாட்கள் யோனா இருந்தான். அந்த 3 நாள் மீனுடைய வெயிட்டு 130 டன்னா. ஒரு டன்னு 1000 கிலோ. 120 1,30,000 கிலோ மீனுடைய வெயிட்டு. அந்த நீளம் 90 மீட்டர். 1 மீட்டர் 3 அடி. 90 மீட்டர்னா எத்தனை மீட்டர்? 270 அடி நினைக்க நீளம் அந்த மீனுடைய நீளம். அவ்வளோ மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தான். ஆனால் யோனா சொல்கிறான், கடல் பாசியில் சுற்றி கொண்டதுங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளோவா பாதுகாத்தது மாதிரில 3 நாள் கழித்து மீன் திரும்ப கரையில் கொண்டாந்து யோனாவை கக்குது. அந்த மீன் கடைக்கு வர முடியாது. மீன்
கிட்டத்தட்ட எவ்வளவோ அடி 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மீனை கொண்டு அவனுக்கு மீனை வந்து கக்கி கடல் தூக்கி போட்டாங்க. 20 கிலோமீட்டர் நடந்து அவ்வளோ பெரிய உடம்பை அசைச்சு வந்து கடலில் வந்து அது கரையில் வந்து மீனாக விழுங்கிட்டு கக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீன் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சுது. அந்த கரைக்கு வந்தால் செத்து போயிடும். திமிலங்க மீன் வந்து கரைக்கு வந்துச்சுன்னா செத்து நிலை தான் வரும். அது ஒன்றும் செய்ய முடியாது. செத்து போகிற மீன் தான் கரையில் ஒதுங்கும். உயிரோடு மீனுக்கு மீன் கரைக்கு வராது. ஆனால் அந்த மீன் கரையில் வந்து ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கரையில் கொண்டு வந்து கக்குச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ மீன் கட்டுப்பட்டுச்சு. 5 ஜீவனே இப்படி இருக்குன்னா 6 உள்ள மனுஷன் நம்ம இப்படி இருக்கணும். என் மகா என்ற கேள்வி கேட்டால் எனக்கு சொல்லவே முடியலை. காரணம் கேட்டால் ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை, ஒரு கண்ணீரான வாழ்க்கை மனுஷன் வாழணும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு மனஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி நினைவுபட கண்டு கண்ணீர் விட்டு எழுதாரு. இன்றைக்கி இந்திய தேசத்தில் 138 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 142 கோடி கிட்டத்தட்ட ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் இல்லாதான் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே. இவளுக்கு ஆண்டவர் மரித்தாரே, இவளுக்கு ரத்தம் சிந்தினாரே. அந்த காட்சியை நினச்சி பார்க்கணும். நினச்சி மனுஷன் அறிவில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான், சிந்தனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனுடைய அன்பை தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான், ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான், ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷனை பிறந்த வாழ்க்கையில் தரிசனம் வேணும். ஆண்டு கேட்பாரு, உனக்கு ரத்தம் சிந்தி மரித்தேனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டேனே, நீ என்ன செய்த ஆண்டு கேட்பாரு. இந்த ஆலயத்தில் தனசிங் தானே ஐயா இறந்து போயிட்டாங்க. தனசிங் வயிறு என்னை தேடி வருவார். என்னை எங்கள் ஊரில் ஆலயம் கட்டணும் தம்பி, ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார். கடைசி ரொம்ப அலைஞ்சி வரும்போது நான் உடனே சொன்னேன், ஐயா நான் கண்டிப்பாக கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால அவருடைய சில மனபாரத்தினால இந்த ஆலயம் கட்டப்பட முடியலேன்னு சொல்லி இறந்துட்டார். அது நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் காலை பையர் அவ்வளோதாங்க இருந்தார் நினைக்கேன். அந்த வார்த்தையில் காலை பையன் ஒரு நாள் சத்தம் போட்டேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய ஆள், ஒரு ஆரத்தில் ஆலயம் கட்டணும்னு சொல்லி வாஞ்சைக்குள்ள மனுஷனாக இருக்காங்க. நீங்கள் ஒரு பாரம் தரிசனம் இல்லாத ஊழியக்காரனாக இருக்கீங்கன்னு சொல்லி காலை பையா ஒரு நாள் சத்தம் போட்டேன். அவர் சிரித்தார். நான் சொன்னேன், ஒரு தரிசனம் வேணும். இந்த மயிலப்புறம்னு சொல்லி ஒரு அம்மா உள்ளே வந்திருக்கா, உட்காந்துருக்கா. மயிலப்புறம் எழும்புமா? மயிலப்புறம் ஒரு அம்மா உட்காந்துருக்கா உள்ள, இந்த கூட்டத்தில் உள்ளே உட்காந்துருக்கா மயிலப்புறத்துக்காரி அம்மா. அவள் எனக்கு அந்த நிற்கிற பாருங்க, பீடி சுற்றுறா, என்ன வேலை செய்கிறமா, ஏதோ வேலை செய்கிறா. அந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் அழுவா, என் ஆலயம் கட்டப்படலை. இப்போ ஆலயம் கட்டி முடிஞ்சாச்சு. மயிலப்புறத்தில் ஒரு தரிசனம், பாரம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். போராட்டம் வரும், கஷ்டம் வரும், எந்த வந்தாலும் சரி. தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியுள்ள மக்களாக, தேவனுடைய தாகசமுள்ள மக்களை வாழும்போது தான் கர்த்தனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அன்றைக்கி கிறிஸ்தவன் யார் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் 95% கிறிஸ்தவங்க பரலத்துக்கு போக முடியாது. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. காரணம், சாராயத்தை குடிக்கான், அரசியல் பண்ணுறான், டிசி வந்தால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம், லைசன்ஸ் உள்ள நுழைஞ்சால் எவ்வளோ காசு எடுக்கலாம். இதுதான் மனுஷன் வாழ்ந்துக்கிற ஒரு வாரம் தரிசனமான வாழ்க்கை இல்லை. பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை உள்ள மக்களாக மாறணும், தேவனுக்கு பிரியமான மக்களாக மாறணும். எத்தனை ஊழியர்கள் பூமியில் வந்து கோதுமை மணி போல் விதைக்கப்பட்டாங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியிலிருந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்தையானது மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை மனுஷர்கள் கோதுமை போல விதைக்கப்பட்டாங்க. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே, உம் வார்த்தையில் திருவுளவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தை திருவுளவா
தனிமை வாட்டும் போது வாழ்க்கையில் ஆட்கொண்டு நடத்துகிற தெய்வம் உண்மையுள்ளவர். மனுஷன் ஏமாத்திடுவான். இன்னைக்கு மனுஷன் ஏமாத்துகிற மனுஷனை வாழ்கிறான். எத்தனையோ டூப்ளிகேட் பிஷப்பு. நமக்கு ஒரு பிஷப் வந்தால் பாருங்கள், 24 கேஸ் மேலே இருக்குது. 24 கேஸ் இருக்க மேலே. எவ்வளோ கேவலம். துட்டுக்காக இது வாழ்க்கை இல்லை. துட்டுக்கு வாழ்க்கை இல்லை. ஒரு தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. ஒரு மாற்று வசத்துக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. சந்ததியாக குஷ்ரோகியாக மாறினா அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையை வாழ. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கஷ்டம் வரும், வேதனை வரும், நிந்தனை வரும், எது வந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். பரிசுத்த மிஷினரிகள் எத்தனை பாடுகள் பட்டு இந்த பூமியில் வந்து விதைக்கப்பட்டாங்க, கோதுமை மணியை போல். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கணும். இந்த மாதம் டிசம்பர் மாதம் தரங்கம்படி போயிருந்தேன். சீக்கன்பால் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். 228 நாள் ட்ராவல் பண்ணி வந்தார் போட்டில். ராஜா உள்ள விடலை. வெறுமணலில் முழங்காலில் நம்ம மனுஷன் நின்றது மாத்திரமல்ல, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. சகிச்சார். மீண்டு தான் ஊருக்குள்ளே விட்டான். ஊருக்குள்ளே விட்டு சாட்சியாக வாழ்ந்து 13 வருஷம் தான் ஊழியம். 13 வருஷம் ஊழியம். பைபிளையே உருவாக்கி கொடுத்தாரு. கும்பகோணத்தில் பிராமணாவை பிடிச்சி தமிழ் கற்று, இலக்கணம் கற்று, தமிழ் மொழியில் பைபிள் கற்றுக் கொடுத்தார். அந்த நிர்வாகத்தை வந்து ஐயா உள்ளே உட்காந்துருக்க டிஎல்சி அந்த ஐயா, நீங்கள் அதில் சேர்ந்த ஐயா தான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மீண்டும் சொந்த இடம் இல்லை, வீடு இல்லை. மறுபடியும் 202 கிலோமீட்டர் தூரம் போய் தன் ஊருக்கு போய் சொந்த வீட்டை விற்று, நிலத்தை விற்று கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினார், ஸ்கூலை கட்டினார். அவன் மனுஷன்தான். இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ கூறுபடலாம். ஆனால் நீ தேவனுடைய சபையை கூறு போட்டு தேவனுக்கு உரமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா குடும்பத்தையும் கூறு போட்டுருவார். அது மட்டும் மனசில் வச்சுக்கோ. வாழ்கிற வாழ்க்கை சாபத்துக்கான வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆசரிக்க தெய்வம், அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுளுக்கு சாட்சியாக நீ வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நிறைய குடும்பத்தை தருத்துறோம். நேற்று ஒரு மகன் என்னை பார்த்தா சாயந்தரம் வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டா. என்ன உதவியும் கேட்டேன். 3 வருஷம் திருமணம் ஆகியிருக்கு, புருஷன் சரியில்லை. இவ கடவுளுக்கு பிரியமான மகள், ஆண்டோடு வாழக்கூடிய மகள், தேவனுக்கு சாட்சி உள்ள மகள், மகிமை உள்ள மகள், தேவனோட வாழ்றா. சொல்கிறா, ஏன் எந்த சோதனைன்னு தெரியல, ஏன் எந்த கஷ்டம்னு தெரியல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேனே, நான் கடவுளுக்கு உண்மையாக தானே வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு சொன்னேன், ஏன் வேதனை தாங்க முடியாத, இரவு நினச்ச தூக்கமே வராது, ராத்திரி வந்தால் ஏன் ராத்திரி வருதுன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னான். நேற்று 1 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். என்னமான்னு சொன்னேன், என் வாழ்க்கை மாறணும், என் புருஷன் மாறணும். என் புருஷன் சீர் இல்லாத மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஒரு கடவுள் பயம் இல்லாத மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீ எனக்காச்சும் பண்ணுங்க சொன்னான். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான், பொன்னை புடமிடுவா
அதின் மண்ணை உனக்கேற்ற கிரீடம் செய்வா இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வா சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார் மாறாதவர் போலே மாறாதவர் போலே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வாழ்க்கையில் சொல்லி ஜெபம் பண்ணி நடப்பிட்டேன். இன்னைக்கு வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து கஷ்டமான சூழ்நிலை. எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டம், எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்ணீர் எப்படியோ ஓடுது. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வா. வழி ஆண்டவருக்கு பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கிறதா? கடவுளுக்கு பிரியமாக வாழணும் ஐயா, உண்மையாக வாழணும். என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க ரொம்ப வேதனை இல்லை. தரித்திரமாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் 56 வருஷத்துக்கு மேலே சென்னைக்கு போனோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டு எவ்வளவோ உயர்த்திருக்கிறாரு. உயர்த்தது மாத்திரமில்லை, கடவுளுக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அப்படி தான் வாழணும். தலையில் தாழ்ச்சி ஜெபம் பண்ணுமா? எங்களுக்கு டைம் ஆச்சு, சில காரியங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம்னு கேட்டால், உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 17 முறை வாசிப்பேன். காரணம் என் வாழ்க்கையே வேதந்தான். என் தூக்கித்தான் சமைப்பேன். அது என்னை தூவி சமைக்கு. உலகமே கைவிடுது என்ன, நான் ஒரு நாள் ஆண்டு என்னை கைவிடுறதில்லை. திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல குருவானவர்கள் எழும்பணும், பாரமுள்ள மக்கள் எழும்பணும், மக்கள் மேலே கரிசனம் உள்ள மக்கள் எழும்பணும். ஏதோ சம்பளத்துக்கு வந்து வாழக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கை ஆண்டு கேட்பார், உனக்காக மறித்து ரத்தம் சிந்தனே நீ எனக்கு என்ன செய்தா? எத்தனை ஆத்துமாக்களையும் மத்தியில் கொண்டு வந்து கேட்பான் பல்ல. ஒருவேளை நான் ஊழியம் செய்யன்னு சொல்லலாம், எத்தனை வருஷம் போதகராக இருந்துன்னு சொல்லலாம், என் தாத்தா பேராக இருந்து சொல்லலாம். ஆண்டு சொல்லுவார், உன்னை அறியேன் அக்னம் செய்யக்காரனே விட்டு அகன்று போன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய், ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாய் வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசுவத்தை பெறுவார், ஐசுவன் தீவிக்கிறனோ ஆக்கணைக்கு தப்பா. பணத்தை தேடி ஓடாத, பணத்துக்கு வாழாத. பணம் ஒன்று ஒரு நாளும் வாழ வைக்காது, பணம் ஒன்று ஒரு நாளும் வாழ வைக்காது. அவனுடைய அன்பு தான். வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்படணும், நிறைய விதமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிடணும், நிறைய கிராமங்கள் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி கொள்ளக்கூடிய நாட்கள் வரணும். ஜெபம் பண்ணலாமா? கண்டொன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருவோ. கண்டொன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருவோ. அணுகளோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிவோ. அணுகளோறும் உனக்கு
அதை எண்ணிவா காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானா அழிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானா அழிக்கவில்லையோ இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி சொல்லை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்பவரோ வீழ்ச்சியில் விழி சொல்லை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்பவரோ சித்திர வேளையில் உன்னை கிட்டி எழுபவரோ உனக்கென்றோ அழைப்பவரா உனக்கென்றோ அழைப்பவரா காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே நல்ல தகப்பனே நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு காத்துக்கொள்ளுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. கிராமம் ஆஸ்வதிக்கப்பட்ட கிராமமாய் மகிமை செலுத்தக்கூடிய கிராமம் இருக்க கிருபை தாங்க. எல்லாரையும் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.